ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 8.1 ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம். கிவன் சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 13/12 கேல்குலேட் ஆல் த அதர் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு சீக்கன் இந்த இடத்துல தீட்டா தான் ஆங்கிளாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அப்போ வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதில் எங்கே இருக்க இங்கே தீட்டா இருக்குன்னு வச்சுக்குவோம். இது தீட்டா அப்படின்னா இந்த இடத்துல என்னது ஆப்போசிட், இது வந்து பெர்பெண்டிகுலர், ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டென்யூஸ், இது வந்து அட்ஜசன்ட். நேம் வச்சுக்கலாம் ஏ பி சி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ கிவன் டீட்டெயில் என்ன எழுதியிருக்கு பாருங்களேன். சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 13/12 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக 13/12னா சீக்கனோட வேல்யூ என்ன தெரியும் நமக்கு? ஆல்ரெடி ஹைப்போட்டென்யூஸ் பை அட்ஜசன்ட் தான் வந்து சீக்கண்டோட வேல்யூ. இப்போ ஹைப்போட்டென்யூஸ்க்கு என்ன தெரிஞ்சிருச்சு? 13ன்னு தெரிஞ்சிருச்சு. அட்ஜசன்ட்டோட வேல்யூவும் 12ன்னு தெரிஞ்சிருச்சு. நமக்கு என்ன மட்டும் தெரிஞ்சால் போதும்? ஆப்போசிட் தெரியணும். ஆப்போசிட் தெரியணும்னா என்ன பண்ணணும்? ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஃபார்முலா கரெக்டாக பிதாகரஸ் படி. எஸ், இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஹைப்போட்டென்யூஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் அதர் டூ சைட்ஸ். அப்போ வந்து ஏசி ஸ்கொயருக்கு ஆல்ரெடி தெரியும் என்னது 13 ஸ்கொயர், ஏபி ஸ்கொயருக்கு வந்து 12 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் தான் தெரியாது. இப்போ பிசி ஸ்கொயர் வேணும்னா என்ன பண்ணணும்? 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர். அப்போ 13 ஸ்கொயருக்கு என்ன வரும்? 169 மைனஸ் 12 ஆர் 144. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும்? 25. அப்போ பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னா பிசியோட வேல்யூ என்னவாக இருந்திருக்கும்? பிசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25. ரூட் ஆஃப் 25னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 5 × 5 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அப்போ 5 ஒரு 5 மட்டும் வெளியில் வந்துருமா? அப்போ பிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே என்ன ஆன்சர்? ஆப்போசிட் கண்டுபிடிச்சிட்டோம் 5. இப்போ சீக்கன் மட்டும் கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் சைன் கண்டுபிடிக்கணும், காஸ் கண்டுபிடிக்கணும், டேன் கண்டுபிடிக்கணும், கொசீக்கன், சீக்கன், காட், இது எல்லாத்தோட வேல்யூவுமே நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்றா கண்டுபிடிப்போமா? என்னென்ன கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு? சைன் தீட்டா கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? டேன் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? காஸ் கண்டுபிடிக்கணும். சைன், காசு, டேனு. அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? கொசீக்கன் கண்டுபிடிக்கணும். கொசீக்கன் இருக்கட்டும். அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்கணும்? சீக்கன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் காட் கண்டுபிடிக்கணும். சரியா? இது எல்லாமே ஈஸி தான், ஒன்றும் இல்லை. சைன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஆப்போசிட்டோட வேல்யூ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆப்போசிட்டு 5. ஆப்போசிட் 5 பை ஹைப்போட்டென்யூஸ் என்ன இருக்குது? 13. அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சு. இப்போ அதே மாதிரி டேன் கண்டுபிடிக்கணுமா? டேனுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்னா ஆப்போசிட்டோட வேல்யூ என்ன இருக்குது? 5 பை அட்ஜசன்ட்டோட வேல்யூ என்ன இருக்குது? 12. கரெக்டாக? அப்போ 5/12 முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ காஸ் கண்டுபிடிக்கணுமா? காசோட ஃபார்முலா என்னது? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். அப்போ அட்ஜசன்ட்டோட வேல்யூ என்ன இருக்குது? 12 பை ஹைப்போட்டென்யூஸோட வேல்யூ 13. முடிச்சாச்சு. இப்போ கொசீக்கன் கண்டுபிடிக்கணும். கொசீக்கனுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? 1/sin. அப்போ சைனோட என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணோன்னா கிடச்சிடும். இப்போ சைனுக்கு வந்து 5/13 இருக்குது. அப்போ இங்கே என்ன எழுதுனா போதும்? 13/5 எழுதுனா போதும். இப்போ அதே மாதிரி இங்கே கொசீக்கன் இருக்கா? கொசீக்கனுக்கு என்ன ஃபார்முலா இருக்கும்? 1/cos. காசை ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா கொசீக்கன் கிடச்சிடும். அப்போ என்ன கிடைக்குது? இங்கே 12/13 இருக்குது. அதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? 13/12. இதே காட் இருக்கா? காட்டை ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்ன வரும்? 1/tan. 1/tanனா டேனோ ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா கிடச்சிரும். அப்போ என்ன வரும்? 5/12 என்னவோ ஆன்சர் வந்திருக்கும்? 12/5. கரெக்டாக? எஸ், அவ்வளோதான் ஆன்சர். இது எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக எல்லாமே பண்ண முடியும். இது தெரியணும். அதோட அந்த ஒரு டேபிள் இருக்கு இல்லையா, எல்லா ஆங்கிளுக்கும் என்னென்ன வேல்யூ அதுவும் தெரியணும்.